ரைட் சைடு கையை தூக்குங்க. வின்னர் இஸ் ஓ சூப்பர். வளர்ந்துருக்காப்ல உள்ளுக்குள்ள குழந்தை எல்லாத்தையும். பிக் பாஸ்ல இன்னைக்கு பிக் பாஸோட ஃபைனல் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்துமே அரோராவை எலிமினேஷன் பண்ணி வெளியில கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரெண்டாவதா விக்ரம், திவ்யா, சபரி இவங்க 3 பேருமே ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அங்க ஆர்டிஸ்ட் மூலியமா இப்ப விக்ரம் எலிமினேஷன் பண்ணிட்டாங்க. அடுத்தா திவ்யாவா சபரியா இவங்க 2 பேர்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சபரியோட கையை தூக்காம திவ்யாவோட கையை தூக்கி திவ்யாவை தான் வின் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஆனா மக்கள்ல பெரும்பாலானவங்க எல்லாருமே சபரி தான் வின் பண்ணணும், சபரி தான் நல்லவர் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு திவ்யா தான் வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திவ்யாவுக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் மட்டும் இல்லாம இப்ப மாருதி சுசுகில இருந்து ஒரு காரும் கிஃப்டா கொடுத்திருக்காங்க. எப்பவுமே பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா பரிசுமே போய் சேருது. அந்த மாதிரி இல்லாம பிக் பாஸோட கேஷ் அமௌண்ட் ஜெயிக்கிறவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா வர கிஃப்ட் வந்து ரன்னருக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா 2 பேருக்குமே நல்லா இருக்கும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஆளுக்கு தான் போகுது. பிக் பாஸ் சீசன் 7ல அர்ச்சனாவுக்கும் இதே போல தான் பணமும் அவங்களுக்கு தான் முடிச்சு, காரும் அவங்களுக்கு தான் முடிச்சு. இந்த சீசன்ல கிஃப்ட்டும் பணமும் திவ்யாக்கு தான் போயிருக்கு. இந்த மாதிரி இல்லாம 2 பேருக்கும் பிரிச்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல இப்ப திவ்யா வின் பண்ணத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.